கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா, நீதிமான்களையும் செம்மையான இருதயம் உள்ளவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் நீதிமான்கள்? நாமெல்லாம் நீதிமான்களா? ஆமாம், நாமெல்லாம் கர்த்தரால் நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்கள். ஏன்னா நம்ம பாவத்தால் நிறைஞ்சு போயிருந்தோம், நீதிக்கு புறம்பே வாழ்ந்தோம். ஆனால் கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தால் நம்ம கழுவி பாவத்திலிருந்து நம்மளை நீக்கி நீதி உள்ளவர்களாய் நம்மை மாற்றி அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றினார். அந்த நீதியை நம்ம தக்க வைத்து கொண்டு அவருக்கு பயந்து கீழ்ப்படிதலோட அவருடைய வார்த்தைகளின்படி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கும்போது நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். கர்த்தர் அந்த மாதிரி ஆட்களை தான் அவர் நீதிவான்களாய் அவர் அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. செம்மையான இருதயம் உள்ளவர்கள்னா நீதியின்படி உள்ளவர்கள், தன்னுடைய இருதயத்தில் இரக்கமும் நீதியும் உள்ளவர்களாய் நியாயத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க தான் செம்மையான இருதயம் உள்ளவர்கள். இந்த ரெண்டு வரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் பாருங்கள், நம்ம நீதிமான்களுக்கு வர துன்பங்கள் அநேகம். அவங்க விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள், நம்ம படிச்சிருக்கோம். அதே நான் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி இருக்கும், வெளிச்சமும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கர்த்தர் இதில் நம்மளுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் விதைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. விதைக்கப்பட்ட விதைகள் வேரூன்றி வளர்ந்து செழித்து வளர்ந்து அது கனி தரும்போது அந்த கனியை அறுவடை செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்கள் தான் நீதிமான்களும் செம்மையான இருதயம் உள்ளவர்களும். ஏன்னா துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவார்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்காங்க. அதனால நீதிமான்களாய் இருக்கிறவர்களுக்காக கர்த்தர் நித்தியமாய் நீதியின் சூரியனாகிய கர்த்தருடைய வெளிச்சத்தை அவர் விதைத்திருக்கிறார். அதே போல் நித்திய மகிழ்ச்சியை அவர்களுக்காக அவர் விதைத்திருக்கிறார். அந்த விதைத்த விதையின் அறுவடையை சுதந்திரித்து கொள்ளக்கூடியவர்களாய் நாம் வாழணும். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காங்க, சங்கீதம் 97:12 நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் எந்த துன்பம் வந்தாலும் நடுங்கி கலங்கி போகாமல் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நினைத்து அவர் பரிசுத்த தேவனை நினைத்து சந்தோஷத்தோட மகிழ்ந்து களி கூறக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா நாம தான் அவருடைய விதைத்த விதையின் அறுவடையின் பலனை காணக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிறோமப்பா. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நாங்களும் நித்தியமான உம்முடைய வெளிச்சத்தை பெற்றவர்களாகவும் நித்திய மகிழ்ச்சி உள்ளவர்களாகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எப்போதும் தரித்திருக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து நீங்கள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.